அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவனை நாமே புகழ்கிறோம், அவனிடமே உதவி கேட்கிறோம், அவனிடமே மன்னிப்பும் நாடுகிறோம். எவரை அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறானோ அவரை யாராலும் வழிகெடுக்க முடியாது. எவரை அவன் வழிகெடுக்க விடுகிறானோ அவரை யாராலும் நேர்வழி காட்ட முடியாது. அல்லாவின் இறுதித் தூதர், மனிதகுலத்துக்கான ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது குடும்பத்தார் தோழர்கள் அனைவரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பேசப்போகும் தலைப்பு பரக்கத்தான வாழ்க்கை. அல் குர்ஆன். 114 சூறாக்கள், 6200க்கும் அதிகமான வசனங்கள். ஒவ்வொரு வசனமும் அல்லாவின் கலாம். ஒவ்வொரு வசனமும் அல்லாஹ்வோடு நாம் பேசுவதற்கான ஒரு கதவு. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் சில சூறாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட மகத்துவத்தை சொல்லித் தந்தார்கள். அதில் முதன்மையானது சூரா பகரா. இக்ரு சூரத்தல் பகரா, சூரா பகராவை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். எந்த வீட்டில் சூரா பகரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் அல்லாஹ் பரக்கத்தை இறக்குகிறான். அதை ஓதுபவர் பரக்கத்தான வாழ்க்கையை வாழ்கிறார். அதை அறிந்தும் ஓதாமல் புறக்கணிப்பவர் அந்த பரக்கத்தை தானே விட்டு விலகிக் கொள்கிறார். பரக்கத் என்றால் என்ன? அதிகம் இருக்க வேண்டும் என்பதல்ல. குறைவாக இருந்தாலும் நிறைவாக உணர வைப்பதுதான் பரக்கத். அதனால்தான் ஹிஜ்ரத்தின் போது ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தவுடன் கேட்ட துஆ மிகவும் கவனிக்கத்தக்கது. யா அல்லாஹ், மக்காவுக்கு நீ கொடுத்த பரக்கத்தை விட இரட்டை பரக்கத்தை மதீனாவுக்கு கொடு என்று கேட்டார்கள். அரசியல், பாதுகாப்பு, வசதி எதையும் முதலில் கேட்கவில்லை. பரக்கத்தை தான் கேட்டார்கள். அதே பரக்கத்தை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மத். நபிகளாருக்கு பரக்கத்தை நீ செய் என்றால் அதன் வழியாக எங்களுக்கும் கொடு என்பதுதான் அதன் அர்த்தம். பரக்கத் இல்லாத வாழ்க்கை சத்தம் இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது. பரக்கத்தான வாழ்க்கை சத்தம் குறைவு, ஆனா மன நிறைவு அதிகம். இப்போது அந்த பரக்கத்தை வாழ்க்கையில் பெறுவதற்கான வழிகளை பார்க்கலாம். முதலில், மூத்தவர்களுக்கு மரியாதை. எந்த வீட்டில் பெரியவர்களுக்கு கண்ணியம் இருக்கிறதோ அந்த வீட்டில் பரக்கத் குடியிருக்கும். அவர்களுடைய ஆலோசனையை புறக்கணித்து இது பழைய கால சிந்தனை என்று தள்ளி வைக்கும் இடத்தில் பரக்கத் மெதுவாக வெளியேறிவிடும். இதற்கு நபிகள் நாயகம் வாழ்க்கையிலேயே ஒரு அழகான உதாரணம் காட்டினார்கள். பால் கிண்ணம் வந்தபோது வயதில் மூத்த சஹாபியிடமிருந்து தான் பரக்கத் தொடங்க வேண்டும் என்று சொல்லி அவரையே முதலில் அருந்தச் செய்தார்கள். மூத்தவர்களை மதிக்காதவன் நம்மில் ஒருவன் இல்லை என்று சொல்லி மட்டும் அல்ல, செய்து காட்டினார்கள். இரண்டாவது, உறவுகளை அரவணைப்பது. உறவு சிக்கல் இல்லாதது இல்லை, ஆனால் அந்த சிக்கலையும் கடந்து உறவை பிடித்து வைத்திருப்பதில்தான் பரக்கத் இருக்கிறது. பிறவுன் அல்லாஹ்வுக்கே சவால் விட்டவன், அவனுக்கே தண்டனை 40 வருடம் தள்ளிப்போனது. ஏன் தெரியுமா? அவன் தன் உறவுகளை துண்டிக்கவில்லை. அந்த ஒரு நல்ல பண்புக்காகவே அல்லாஹ் அவனை இன்னும் அவகாசம் கொடுத்தான். அப்படியானால் அல்லாவின் கட்டளைகளை ஏற்கும் நமக்கு உறவை பேணினால் எவ்வளவு பரக்கத் கிடைக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். மூன்றாவது, பரக்கத்துக்காக துஆ. எனக்கு அதிகம் கொடு என்று மட்டும் கேட்காதீர்கள். நீ கொடுப்பதில் பரக்கத்தை கொடு என்று கேளுங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்காக நபிகள் நாயகம் செய்த துஆ கவனியுங்கள். நீண்ட ஆயுள், அதிக செல்வம் என்று கேட்கவில்லை. யா அல்லாஹ், அவனுக்கு நீ கொடுப்பதில் பரக்கச் செய் என்று கேட்டார்கள். அந்த ஒரு துஆவே அவருடைய வாழ்க்கையை வரலாற்றாக்கியது. நான்காவது, பகிர்தல். பகிர்ந்தால் குறையும் என்று நினைக்கிறோம், ஆனால் பகிர்ந்தால் பெருகும் என்பதுதான் நபி வழி. 2 பேருக்கான உணவு 3 பேருக்கு போதும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். பகிர வேண்டும் என்ற நியத் வந்தாலே அல்லாஹ் அதில் பரக்கத்தை இறக்குகிறான். ஐந்தாவது, குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுவது. ஒரே வீட்டில் இருந்தும் தனித்தனியாக சாப்பிடுவது பரக்கத்தை குறைக்கும். ஒரு நேரமாவது குடும்பமாக சேர்ந்து பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள். அதில் சுகமும் சாந்தியும் பரக்கத்தும் இருக்கிறது. ஆறாவது, வீட்டுக்குள் நுழையும் போது சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி வீட்டுக்குள் நுழைந்தால் அந்த வீடு அல்லாவின் பாதுகாப்புக்குள் வருகிறது. அந்த வீட்டில் பரக்கத் இறங்குகிறது. ஏழாவது, திருப்தியான மனம். எது கிடைத்ததோ அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல பழகுங்கள். போதும் என்ற மனம் வந்த இடத்தில் அல்லாஹ் மேலும் சேர்த்து கொடுக்கிறான். எட்டாவது, தக்குவா. பயபக்தி மிக்க வாழ்க்கை. நாம் பார்க்கும் பார்வையில், பேசும் வார்த்தையில், சம்பாதிக்கும் தொழிலில், அணியும் உடையில் அல்லாஹ்வை நினைத்து வாழும் வாழ்க்கை. யாருக்கு தக்குவா இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹ் வெளியேறும் வழியையும் எதிர்பாராத ரிஸ்கையும் தருவான் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பரக்கத் என்பது பணத்தில் மட்டும் இல்லை. நிம்மதியில், உறவில், ஆரோக்கியத்தில், நேரத்தில், வாழ்க்கையில் இருக்க வேண்டும். முடிவாக ஒரு துஆ. اللهم بارك لنا فيما رزقتنا واجعل حياتنا حياة مباركة. اللهم ارزقنا القناعة
ووفقنا لطاعتك واجعل القرآن ربيع قلوبنا. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் பறக்கச் செய்வாயாக. எங்கள் வாழ்க்கையை பறக்கத்தான வாழ்க்கையாக்குவாயாக. திருப்தியான மனதை எங்களுக்கு கொடுப்பாயாக. உன் கட்டளைகளுக்கு அமைவாக வாழ எங்களை உதவுவாயாக. குரானை எங்கள் இதயங்களின் ஒளியாக ஆக்குவாயாக. ஆமீன். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், இந்த நன்மையான செய்தியை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் பறக்கத்தான வாழ்க்கையை அளிப்பான்.